எனக்கு அவ இன்னொரு கண் இருக்கும். பண்றதுல இருந்தாலும், ஆனா அத டோட்டலி இங்கெல்லாம் அட்டாக் கொஞ்சம் டைம் எடுக்கும். போட்டி போடலாம். ஆனா அந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. விஜே பார்வதி, சாண்ட்ரா 2 பேருமே சேர்ந்த மாதிரி அரோராவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பேசினாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்றது தான் இந்த ப்ரோமோ. இந்த ப்ரோமோவை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணி பார்வதியை காலி பண்ண ட்ரை பண்றாங்களோன்னு எனக்கு தோணுதுங்க. ஆக்சுவலா என்னன்னா ப்ரோமோவை காட்டும் போது பார்வதியை காட்டுறாங்க. ஓகே, எல்லா ப்ரோமோலையும் பார்வதியை காட்டுறாங்க. பார்வதியை கொஞ்சம் நெகட்டிவா காட்டுறதுக்கே ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. இப்ப பார்வதி, சாண்ட்ரா இருக்காங்கல்ல, காலையில இருந்து சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டைம் பாஸ் பண்றது எப்படின்னே தெரியல. ஏன்னா பார்வதி முதல்ல கமருதீன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கும்போது ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சண்டையா, சாண்ட்ரா கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ராக்கு என்ன பிரச்சனைனா, சாண்ட்ரா கிட்ட பெருசா யாருமே பேசுறது இல்ல. சாண்ட்ராக்கு பார்வதி இருக்காங்க, பார்வதிக்கு சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க 2 பேருமே காலையில உட்காந்து பேசினாங்க. ஒரு 1.5 மணி நேரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்றதுக்காக என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அடுத்தவங்களை பத்தி இவங்க புறம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். பிக் பாஸ்ல எல்லாருமே பண்ணுவாங்க. அதாவது இப்ப பார்வதி, சாண்ட்ரா பண்றாங்கல்ல, இதை எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா ப்ரோமோல கரெக்டா பார்வதி பண்றது, சாண்ட்ரா பண்றதையே ரெகுலரா காட்டுறாங்க. அதாவது எல்லாருமே தாங்க பேசியிருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு டைம் பேசியிருக்காங்க. விக்ரம், கனி உட்காந்து நிறைய பேசியிருக்காங்க. ஆனா ப்ரோமோல பாருங்க, பார்வதி பின்னாடி பேசினது தான் வரும். நேத்து விக்ரம் ப்ரோமோ வந்தது பாத்தீங்களா, விக்ரம் கூட பேசும்போதும் பார்வதி பேசினது தான் வந்தது. அது எப்பவுமே பார்வதி என்ன பேசுறாங்கன்றது மட்டும் தான் வருது. மற்றவங்களை அப்படி நெகட்டிவா காட்ட மாட்டாங்க. இது கண்டிப்பா பார்வதிக்கு நெகட்டிவா போகும்ல. என்னமோ இப்ப பாக்குற எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா, பார்வதி எப்ப பாரு இப்படிதான்ப்பா பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்குன்ட்டு. ஆக்சுவலா டாஸ்கை நடத்தணும். இப்போ ஏற்கனவே 3 டாஸ்க் முடிஞ்சிருக்கா, இன்னைக்கு 4வது டாஸ்க், 5வது டாஸ்க் நடக்கணும். டைமை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. காலையில இவங்க உட்கார்றாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாம வெளியே போன கனியை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. யாரை சொல்றேன்? விஜே பார்வதி, சாண்ட்ராவை சொல்றேன். வெளியே போன கனியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கனி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பேரியர் உடைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப விக்ரம் கிட்ட, சபரி கிட்ட எல்லாம் பேச முடியுது. கனியோட பேரண்டிங்கை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. என்னன்னா, நம்மள பேசி பேசி நமக்கு டாபிக்கே முடிஞ்சிடும். இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றோம், ஒரு மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம், எல்லா டாபிக்கையும் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காத போது தேவையில்லாத நிறைய விஷயத்த பேசுவோம்ல. அந்த மாதிரி தான் 2 பேருமே லூஸ் டாக் விட்டுட்டு இருக்காங்க. யாரு? சாண்ட்ரா, பார்வதி. இதே மாதிரி எல்லா சமயமும் எல்லாருமே பின்னாடி மற்றவங்களை பத்தி பேசியிருக்காங்க. அரோரா நிறைய பேசியிருக்காங்க. ஸோ ஆனால் பிக் பாஸ் டீம் இருக்காங்கல்ல, எப்பவுமே பார்வதியை கேரி பண்ணுறதுக்காக, பார்வதியை ப்ரோமோல கொண்டு வரதுக்காக இந்த அவங்க காசிப் பண்ணுறதையே நிறைய காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்க. சரி, இங்கே பார்வதி நிறைய பேசியிருக்காங்க. என்ன எல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது அரோரா இருக்காங்கல்ல, அவங்க இன்னொன்று கனின்ற மாதிரி சொல்றாங்க. கனியை பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு இனிமையா இருக்கும். அதாவது பேசும்போது இனிமையா பேசுற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க இனிமையானவங்க இல்ல. இன்டெலிஜென்ட்டா கேம் ஆடுவாங்க, இனிமையா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஒரு வில்லத்தனம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். கனி கிட்ட எப்படி அந்த வில்லத்தனம் ஒளிஞ்சிட்டு இருக்கோ, அதே மாதிரி தான் அரோரா கிட்டயும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. மென்டலா ஒருத்தரை எங்க அடிக்கணும் அதெல்லாம் சாமர்த்தியமா அவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதானங்க கேமு. பார்வதி என்ன பார்வதி அப்படி பண்ணது இல்லையா? அதுதான் எனக்கு கேள்வியா வருது. எல்லாருமே அப்படி பண்றது தான் கேமு. என்னை பொறுத்த வரைக்கும் சபரி மாதிரி மிக்சரா இருக்கக்கூடாது. அதாவது மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே கேமை விளையாடிடலாம். அதே மாதிரி சுபிக்ஷா மிக்சர். ஆனால் சபரியை இப்போ மிக்சர்னும் சொல்ல முடியாது. ஏன்னா டாஸ்கில் இப்போ சபரி தான் 5 ரவுண்டு முடிவில் சபரி 33 பாயிண்ட் எடுத்து எங்கேயோ இருக்காரு. ஸோ பரவாயில்ல, டாஸ்க் நல்லா விளையாடுறாரு போல. ஆனால் சபரி பெருசாக இந்த பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணல. இப்போ திவ்யாவை கூட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதுதாங்க கான்செப்ட். நம்ம பிரச்சனை இல்லைனாலும் உருவாக்கணும், உருவாக்குறதுல நமக்கு மைலேஜை ஏற்றணும். அதாவது அது நமக்கு பேக் ஃபயர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சில சமயம் நீங்க வாலண்டரியா ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க. ஆதிரையெல்லாம் வாலண்டரியா பிரச்சனை உருவாக்கி வெளியே போனவங்க. அது நமக்கு பேக் ஃபயர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதுதான் கேமோட சாமர்த்தியத்தனமே. நம்ம ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நமக்கு சாதகமா வர வைக்கணும். அதுதான் கேமோட கான்செப்ட். அதுதான் அரோரா நல்லா பண்றா, சூப்பரா பண்றா. அதுவும் வீக்கெண்ட் எல்லாம் பிச்சு உதறா. பார்வதி அதை குறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பார்வதியும் அது பண்ணலையா? எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நியாயமா ஏதாவது இருந்ததுன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் என்கிட்ட பேசு, பின்னாடி போய் பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, அரோரா பின்னாடி பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க அதை ஒட்டி கேட்டுட்டுலாம் இருக்கீங்களா? சரி, இப்ப அரோராவை பத்தி நீங்க பின்னாடி தானே பேசுறீங்க. ஸோ எவ்வளவு முரண்பாடு இருக்கு பாருங்க. பார்வதியும் அதை பண்றாங்க, அரோராவும் அதை பண்றா.
அது கேமு, அந்த பிக் பாஸோட கேமோட கான்செப்டே அதுதான். இதுல போய் வந்து குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியாம தாங்க சாண்ட்ராவும் பார்வதியும் நிறைய இன்னைக்கு பேசினாங்க. லைவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் பேசினாங்க. குளிச்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் திரும்பி ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் டாஸ்க் ஆரம்பிச்சாவது நல்லா இருக்கும். பிக் பாஸ் எப்போதான் இந்த டாஸ்க் எல்லாம் ஆரம்பிக்க போறாருன்னு தெரியல. இதை பத்தி உங்களுக்கு எதாவது மாற்று கருத்தோ இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.